அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. நம்ம தமிழ் கோயில் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க. இப்ப நம்ம பெருமைக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க நுழைவாயில இருக்கிறோம். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை புதுவை தமிழ்ச்சங்க விழாவாக புதுச்சேரி தமிழ் அறிஞர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகியோர் எங்கள் பெருமைக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் மேடை ஏற்றி சிறப்பு செய்து பாராட்டுவார்கள். ஐயா இன்னும் சற்று நேரத்தில் இங்க வரவேற்க இருக்கிறார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் அவரை வரவேற்க நாங்களாம் இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறோம். மதிப்புக்குரிய ஐயாவின் வழிகாட்டுதல இன்றைக்கு நடக்க போற புதுவை தமிழ்ச்சங்க விழாவாக நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் விழாவும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் அன்பு பிள்ளையும் புதுவை முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவரும் எனது பாசத்திற்குரிய ஐயா, அதாவது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய 2004 நான் எழுதின சிறுகதைகள் எல்லாத்தையும் தொகுத்து சக்கரம் அப்படின்ற தலைப்புல ஒரு புத்தகமா வெளியிடும் போது அதுக்கு வாழ்த்துறை அணிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில பிழை திருத்தங்கள் இதெல்லாம் செய்து கொடுத்தது ஐயா. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா எங்கள் பாசத்துக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்களுடைய 60ஆம் மணி விழா தென்னார்ல நடைபெறும் போது அதுல 60 கவிஞர்கள்ல ஒரு கவிஞரா என்ன முத மேடை ஏற்றி அழகு பார்த்தாங்க. அடுத்தது முன்னாள் முதல்வர் ஐயா வெங்கட சுப்பரெட்டியார் அவர்களின் நினைவு நாள் 100வது பிறந்த நாள் அப்ப புதுச்சேரியில இருக்கிற 100 கவிஞர்கள்ல ஒரு கவிஞரா என்ன ஜெயராம் திருமண நிலையத்துல மேடையேற்றி அழகு பார்த்தவர் ஐயா மன்னர் அவருடைய விழாவும் இப்ப சேர்த்து நடக்குது. நம்ம புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா இப்ப வர போறாங்க. அவரை வரவேற்க காத்திருக்கிறோம். எல்லாருக்கும் நல் இன்பம் எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே கொட்டு முரசே என்னும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே உலகில் துடித்த தமிழ் செழித்ததென்று வாழ்வில் புகழ் சொல்லி சான்றாண்மை
தோன்ற துணித்த தமிழ் மூடும் செழித்ததென்று கொட்டும் முரசே வாழ்வில் ஊற்றிய புகழ் சொல்லி கொட்டும் முரசே கொட்டும் முரசே கொட்டும் முரசே நம்முடைய மண்ணின் கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை காக்க பல தமிழ் நாடகங்களை போற்றி உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று கொட்டும் முரசே வாழ்வில் மழை பெய்ததென்று கொட்டும் முரசே இன்று புறந்தருத தாயின் கடன் உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று கொட்டும் முரசே வாழ்வில் மழை பெய்ததென்று கொட்டும் முரசே 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 அவர் எல்லாத்திற்கும் புரியவர். அதுதான் இந்த பேச்சுக்காக நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த நிகழ்வுல எல்லாம் அனைவருக்கும் இன்னொரு சில பேர்கள் விடுவார். ஆனால் இருந்தாலும் இதை இந்த புதுவை மாநிலத்தில மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய மனநாதன் ஐயா. மனநாதன் எல்லாம் முடியாது. ஐயா மனநேயம் முடியும். மனநேயம் இந்த மண்ணிலே திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற மனநேயத்திற்கு மனநாதன் ஐயா இருந்திருக்கின்றார். அவர் ஏன்னா முதல் உலக மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய உலக அளவில் இருக்கின்ற அந்த சங்கத்திற்கு ஒரு தலைவராக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல கம்மன் கழகத்தினுடைய உறவுகளாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாமனிதர் இந்த மண்ணில் இந்த மரணத்தில் வருகிறது. அவர் பாராட்ட வேண்டும் என்று உண்மையிலே அவர் பேர் சொல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்று அவருக்கு பக்கத்தில் அவர் நடராஜன். அவர் நடராஜன் தான் யாரும் சொல்லிருக்கா எல்லாரும் தெரியும். யாரோ நடராஜன் சொல்லிட்டு அப்படி இல்லை. இது இந்தியா முழுவதும் மிதிவண்டி மூலமாக பயணித்த ஒரே மாநில நடராஜன். அப்படிப்பட்டவர் அவர் திரைப்பட அவர் எழுத்தாளர், திரைப்பட நடிகர், நாடக நடிகர், இன்னும் சொல்ல போன திரைப்படத்துல பாரதிய கட்சியில் நடிகர் கூட அவர். ஆக அவர் இந்த அரங்கத்தில் வருகின்றார். ஆக அவர் சொல்ல வேண்டும் என்று காரணம் இப்படி அவர் இருவரும் அதெல்லாம் மற்ற அனைவருமே குறிப்பாக சில பேர் வந்திருக்கின்றார்கள். சிறப்புக்குரியவாக அந்த வகையில் ஐயா மனநாதன் ஐயாவோடு அன்றைய நடராஜன் ஐயாவோடு மீண்டும் ஒரு முறை கமிட்டியின் சார்பாக இந்த நிகழ்வை பேசும்போது ஐயா அவர்கள் எங்களுடைய அவர் ஹுசேன் ஐயா அவர் சொன்னாங்க. பேசும்போது மன்னர் மன்னனை பற்றி இந்திய எதிர்த்ததா இந்தியாவுக்காக கைது செய்யப்பட்ட மன்னர் மன்னன் ஒரு கைது செய்யறாங்க. உண்மையிலே இந்திய எதிர்த்தா இந்தியாவுக்காக கைது செய்யப்பட்டவர் சொன்னாங்க. அதை பொருத்தமா சொன்னாங்க. ஆனா இது எல்லாருக்கும் தெரியாத ஒரு செய்தி. இப்படிப்பட்ட மக்களை இந்தியாவுக்காக காலம் உழைக்கிறான். அவர்கள் பாராட்டாமட்டு அவர்களை கைது செய்தால் அவர்களெல்லாம் அழைத்து பாராட்டுகின்ற மிகப்பெரிய மாபெரும் அனுபவம் உள்ளவர்கள். அந்த வகையில இன்னொரு யாருக்கும் தெரியாத செய்தி ஒன்று இங்க வருகிறது. ஏன்னா எல்லை சிவகுமார், அதே போன்று பாரதியார் இவரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க.
ஆனா பிரான்ஸ்லாண்டு வருகை சென்றிருக்கின்ற அலைன் ஆனந்தே அவர் எவ்வளவு பார்த்து இந்தியா இருந்தாங்க. அவர் வந்து இந்த நாட்டுக்கு வரக்கூடாது ஒரு காரணம் அவர் வராதே செய்து இருக்காங்க. அது யாருக்கும் தெரியாத செய்தி. அதனால இவருக்கும் அந்த அமைப்புக்கு சம்மதமே இல்லை. அந்த அமைப்பு இவரு பார்த்தாலே தெரியுது. அப்படிதான் அவர் ஒன்றும் அப்படி இருக்கிறது தெரியல. ஆனா அதையும் மீண்டும் அந்த அமைப்பு வந்து வேறு விடுதலை பெற்று அது வந்து இந்தியா கைது நடவடிக்கையும் தடை நடவடிக்கை திரும்பப்பட்ட பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு அதுதான் என்னன்னு புரியுதா சரி. இன்னும் விளக்கமா சொல்றோமா, அவர் ஈழப்புலிகளின் ஆதரவாளர் ஒரு காரணத்திற்காக இந்தியாவுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு மனிதர். அவர் மீண்டும் அந்த தடையை நீக்கி இந்தியாவுக்கு வருகிற மாமனிதர். எல்லாரும் வந்து நம்ம ஊர்ல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல 100 வருஷோட வாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய அதிகாரம் ஆட்சி செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் பாரிஸ்ல வந்து அவர் எத்தனை முறை 5 முறை நகர்மன்ற தலைவராக இருக்கிறார். அதான் ரொம்ப ஒரு முறை 2 முறை இல்லை, 5 முறை நகர்மன்ற தலைவராக என்ன கூட ஒரு கேட்காங்க. தமிழே வாழ்க, தாயே வாழ்க, அமிழ்தே வாழ்க, அன்பே வாழ்க, கமல கமல கனிந்த கனியே, அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க, சேர சோழ பாண்டியரெல்லாம் ஆற வளர்த்த ஆயே வாழ்க, ஊரும் பேரும் தெரியாதவரும் பாரோரறிய செய்தாய் வாழ்க, சீரிய அறமும் சிறந்த வாழ்வும் ஆறும் அடையும் அறிவை பொழிந்தாய், வீரம் தந்தாய் மேன்மை வகுத்தாய், ஈர நெஞ்சே இன்பம் என்றாய், குமரி நாட்டில் தூக்கிய கொடியை இமையே தலைமேல் ஏறச் செய்தாய், தமிழை தனித்த புகழில் நட்டாய், தமிழன் பகைவர் நெஞ்சைச் சுட்டாய், முத்தமிழ் அம்மா முத்தமிழ் அம்மா தத்துவ உணர்வை முதலில் தந்தாய், எத்தனை இலக்கியம் இலக்கணம் வைத்தாய், முத்துக்கடலை பவளக் கொடியை, எழுத்தே பேச்சே இயலே வாழ்க, இளைத்த குயிலே இசையே வாழ்க, தளித்த மயிலை கூத்தே வாழ்க, ஒழுக்க வாழ்வின் உயிரே வாழ்க, தமிழே ஆதி தாயே